வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1035 தொடர்பு உணர்தல் என்ற தலைப்பிலே குரு 24/12/1953 எழுதிய இக்கவியை நாம் சிந்திப்போம். உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புணர்ந்து உழைத்துண்டு உதவுதலே கர்மயோகம். உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்புணர்ந்து உயிர் அறிவில் ஒழுகுவது ஞான யோகம். உடலுக்கும் உயிருக்கும் தொடர்புணர்ந்து உணர்ச்சிகளை முறைப்படுத்துதல் மருத்துவம் ஆம். உயிருக்கும் உயிர்களுக்கும் தொடர்புணர்ந்து ஒத்துதவி வாழும் முறை அரசியல் ஆம். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் கர்மயோகம் என்பது உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புணர்ந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனையும் இயற்கையில் இருந்து மனிதன் அறிவை கொண்டு கலை நயமாக உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம் என்று தன் தேவைகளுக்காக பொருள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு உழைத்துண்டு தான் மட்டும் அல்ல அனைவருக்கும் இந்த ஒத்துழைப்பு, இந்த உழைத்துண்டு பொருள் ஈட்டி வாழ்வது என்பதை அனைவருக்கும் கொடுத்து ஒத்து உதவி வாழ கற்றுக்கொண்டால் அதுதான் கர்மயோகம். உயிருக்கும் பரத்திற்கும் தொடர்புணர்ந்து உயிர்தான் நம் உடலில் இறைவனாக இருக்கிறது. ஜீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். உயிரின் தொகுப்புத்தான் நம்முள் கொடுக்கப்பட்ட இறை உணர்வதற்கான குண்டலினி தெய்வீக மகாசக்தி. அந்த ஆன்மா என்று அழைக்கப்படும் உயிரின் தொகுப்பு பரத்திற்கு தன் மூலமான அந்த ஆதியை நாடி அந்த இறை சுரூபத்தில் இணைவு பெற்று அதுக்கு தொடர்பு கொண்டு அறிவின் மூலமாக ஒழுங்குமுறையாக ஆழ்மன தியானமாக உள் உணர்வாக்கினால் அது ஞான யோகம். உடலுக்கும் உயிருக்கும் தொடர்புணர்ந்து உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவானால் நமது வாழ்க்கை இனிமை. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கானால் நமக்கு நோய். உடலுக்கும் உயிருக்கும் பிரிவானால் மரணம் என்பதாக வருகிறது. ஆக மருத்துவம் என்பது என்ன என்று பார்க்கும்போது உடலும் உயிரும் ஒத்த உறவாக தொடர்பு கொண்டு இனிமையை பராமரிப்பதுதான் மருத்து அவம். அவதூறுகளை நீக்கி மருந்து மூலமாக நம்மை காப்பதாக உணர்ச்சிகளை தவிர்த்து தொடர்பு உணர்வு என்பதாக அந்த உடலை முறைப்படுத்தினால் அதுதான் மருத்துவம். உயிருக்கும் உயிர்களுக்கும் தொடர்புணர்ந்து உயிர் அனைத்து உயிர்களோடும் தொடர்பு கொள்கிறது. அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பும் கருணையுமாக ஒத்தும் உதவுவதாக அனைவரையும் அரவணைத்து செல்வதாக இவ்வாறு வாழும் முறையை ஏற்படுத்தி கொண்டால் அதுதான் அரசியல் என்பதாக வர வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய அந்த அரசியல்தான் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு கொண்ட நல்ல அரசாக அமையும் என்பதையும் கூறுகிறார். ஆக கவியில் கர்மயோகம், ஞான யோகம், மருத்துவம், அரசியல் என்று குரு அவர்கள் தொடர்பு
எவ்வாறு நாம் ஏற்படுத்தி கொண்டு நலம் பெற வேண்டும் என்று கூறும் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்வெடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.